ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஐயா அண்ணா தயவு செஞ்சு உட்காருங்க. அண்ணா தயவு செஞ்சு, அண்ணா தயவு செய்து எல்லாம் அமருங்க. தயவு செய்து பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெட்டுப்படாம வீட்டுல பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது. கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா முதியோர்களை குறிவைத்துக் கொள்ளுகின்றார். தென் பகுதிக்கு போனீங்கன்னா ஜாதி வன்முறையில கொள்றாங்க. சென்னைக்கு வந்தீங்கன்னா கூலிப்படையை வைத்துக் கொள்ளுகின்றார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சார்கள் உலவிக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி பெண்களுக்கு நிம்மதி இருக்கும்? மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சினிமா படம் தயாரிக்கக்கூடிய தம்பிகள் உலவிக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஐயா அண்ணா தயவு செஞ்சு உட்காருங்க. அண்ணா தயவு செஞ்சு, அண்ணா தயவு செய்து எல்லாம் அமருங்க. தயவு செய்து பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர், மத்திய கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு முக்கியமான நேரத்தில் இங்க வந்திருக்கிறாங்க. மத்தியில நம்முடைய ஆட்சி 2014 அமைந்த பிறகு 11 ஆண்டுகள் பூர்த்தி செய்துவிட்டு ஐயா அவங்க அங்க வந்திருக்கிறாங்க. 11 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய மாற்றத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தை பின்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினை இங்கிருந்து அழித்தெடுக்க வேண்டும் என்கின்ற உற்சாகத்தை உங்களுக்கு அளிப்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்திருக்கின்றார். மிகுந்த உற்சாகமான வரவேற்புக்கிடையே மதுரை மாநகரத்திற்கு நாம் எல்லோரும் கூட அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாநில தலைவர், முன்னாள் அமைச்சர், நம்முடைய எல்லோருடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய முதல் நிகழ்வாகவும் கூட இருக்கிறது. அவருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மத்திய இணை அமைச்சர் ஐயா முருகன் அவர்கள் இங்கே வந்து மிக அற்புதமாக மோடி ஐயாவுடைய சாதனையை பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். அதே போல மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய முக்கியமான மூத்த தலைவர்கள், காலத்தினுடைய அருமை கருதி எல்லாருடைய முக்கியமான மூத்த தலைவருடைய பெயரையும் நான் சொன்னதாக கருதி, அன்பு சொந்தங்களே, 11 ஆண்டுகள்ல நாம் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சாதனை என்னங்க? 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சி ரொட்டி, மக்கான், கப்படா இந்த 3 வார்த்தையை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார். வறுமை அப்படியே இருந்துச்சு. ஏன்னா வறுமை இருந்தால் மட்டும்தான் அரசியல் செய்ய முடிந்தது. 2012 இந்தியாவில் $2.15 அதாவது $180 கீழே வருமானம் பெறக்கூடியவர்கள் நாட்டினுடைய மக்கள் தொகையில 16.2% இருந்தார்கள் 2012. நம்ம ஆட்சிக்கு வந்து முழுமையாக இந்த 10 ஆண்டுகள் கழிச்சு பாருங்க, 2023 அதை வெறும் 2.3% கொண்டு வந்திருக்கின்றோம். இது மிகப்பெரிய சாதனை இல்லைங்களா? 10% நெட்டா $150 கீழே வருமானம் இருக்கக்கூடியவர்களை எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியிலிருந்து அதிகப்படியான வறுமையிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கின்றோம். மிகப்பெரிய சாதனைகள். 11 ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி மக்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். இது சாதாரணமான ஆட்சி இல்லைங்க. உலக வங்கியினுடைய ஆய்வறிக்கை சொல்லுது, ஏப்ரல் 2025 உலகத்தில் மிக வேகமாக வறுமையை கடந்த 10 ஆண்டுகள்ல ஒழித்த முதல் நாடாக இருப்பது நம்முடைய பாரத நாடு. அதற்கான தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதுவும் சாதாரணமா இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிரதம மந்திரியினுடைய ஆவாஸ் யோஜனா, வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், உஜ்வல யோஜனா திட்டமாக இருக்கட்டும், ஜன்தன் யோஜனா திட்டமாக இருக்கட்டும், ஆயுஷ்மான் பாரத்தாக இருக்கட்டும், எல்லா திட்டத்தையும் ஒரே வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிம்மதியாக கிடையாது. காரணம் என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சார்கள் உலவிக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி பெண்களுக்கு நிம்மதி இருக்கும்? மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சினிமா படம் தயாரிக்கக்கூடிய தம்பிகள் உலவிக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? மத்திய அரசின் மீது, திட்டத்தின் மீதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எந்த வேலையும் செய்யாமல் 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தை கடத்தி இருக்கின்றார்கள். எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? ஒரு சமுதாயத்தை சார்ந்த, ஒரு மதத்தை சார்ந்த மக்களை மட்டும் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே முழுநேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வைத்திருக்கின்றார்கள். எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? அதையெல்லாம் தாண்டி
நடுத்தர குடும்பத்துல நிம்மதியாக வெட்டுப்படாம வீட்டுல பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது. கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா முதியோர்களை குறிவைத்துக் கொள்ளுகின்றார். தென் பகுதிக்கு போனீங்கன்னா சாதி வன்முறையில கொள்றாங்க. சென்னைக்கு வந்தீங்கன்னா கூலிப்படையை வைத்துக் கொள்ளுகின்றார். எங்கேயும் யாருக்கும் நிம்மதியில்லாத வாழ்க்கை தமிழகத்துல கடந்த 4 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அன்பு சொந்தங்களே, அமித்ஷாஜி அவர்கள் சாதாரண நேரத்தில் வரல. ஒரே நாடு ஒரே கொடி என்று இருக்க வேண்டிய இடத்துல ஒரே நாட்டில் 2 சட்டங்கள் 2 கொடி இருந்ததை ஒழித்துவிட்டு 2019 இருந்து ஆர்டிகல் 370 கொண்டு விட்டு அதன் மூலமாக கடந்த 5 ஆண்டுகள்ல காஷ்மீர் நிம்மதியை பார்க்கிறோம். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, வடகிழக்கு பாருங்க. வடகிழக்கில் எவ்வளவு அச்சுறுத்தல், எவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனைகள். இன்னைக்கு அந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அகிம்சை முறையில தன்னுடைய துப்பாக்கியை விட்டு அறவழியில ஜனநாயகத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் செய்திருக்கக்கூடிய 2வது பெரிய சாதனை. 3வது மிகப்பெரிய சாதனையை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார். இவர் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இந்தியாவிலே நக்சல் பிடித்த மாவட்டங்கள் 38, காட்மண்டுவில் ஆரம்பித்து திருப்பதி வரை நக்சல்கள் இருந்தார். ஒரு சூழலை அடைத்தார். 2026 மார்ச் மாதம் முடியும் பொழுது நக்சல் முக்த் பாரத், பாரதத்திலே நக்சலிசம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுவேன் என்று கடைசியாக இந்த நக்சல் ஒரே ஒரு மலையில கரிகட்டா பகுதியில் பதுங்கி இருக்கின்றார்கள். அதையும் ஒழித்து கட்டப் போகின்றார்கள். இன்னைக்கு அமித்ஷாஜி அவர்கள் இங்கே வந்திருப்பது 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதற்காகத்தான் குறிப்பாக பூத்துல வேலை செய்யறவங்க, மாவட்டத்தில் வேலை செய்யறவங்க, மாநிலத்தில் வேலை செய்யறவங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் மதுரையில் அழைத்து நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சொந்தங்களே, ஒரு சங்கல்பத்தோடு செல்லுவோம். 2026 நம்முடைய ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் ஒற்றை இலக்கு. வேறு எதுவும் நமக்கு இலக்காக இருக்கக்கூடாது என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.